அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலி நிகழ்ச்சியில் கதை அலை ஒலிப்புத்தக நேரம். புத்தகம் புதிய ஆத்திச்சுடி கதைகள். எழுதியவர் ஸ்ரீவி ஐயா அவர்கள். தலைவர் மகா கவி பாரதி தமிழ்ச்சங்கம், சென்னை. அத்தியாயம் 4. ஈகைத்திறன். சாரிட்டி இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். தமிழரசிக்கு வயது 50 இருக்கும். லேசாக நரை விழுந்த முடி அவருக்கு இயல்பான ஒரு கம்பீரத்தை கொடுத்தது. திருத்தமான முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை கீற்றும் கருணை தவழும் கண்களும் அவரிடத்தில் அனைவருக்கும் ஓர் அன்பு கலந்த மரியாதையை உருவாக்கின. அவர் ஒரு பிரபலமான வங்கியில் தலைமை காசாளராக பணியாற்றி வந்தார். அவருக்கு உதவும் மனப்பான்மை இயற்கையாகவே அமைந்திருந்தது. தன் சக ஊழியர்களின் குடும்ப பிரச்சனையானாலும் அக்கம் பக்கத்தாரின் பொருளாதார தேவைகளானாலும் தானே வலிய சென்று உதவிடும் தயாள குணம் உள்ளவர். அவர் பகுதி வாழ் ஏழை மாணவர்கள் பலரின் படிப்பு செலவுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டவர். மிகச் சாதாரண பொருளாதார நிலையில் உள்ள குடும்பத்தில் பிறந்த அவருக்கு ஈகை செல்வ வளத்தில் குறைவே இல்லை. அடுத்தவருக்கு உதவிடும் அவரது நல்ல உள்ளத்திற்கோ இணையே இல்லை. கவசகுண்டலமின்றி பிறந்த கர்ணனாய் கடையேழு வள்ளல்களின் வழித்தோன்றலாய் அவர் இருந்திட்டார். மிக முக்கியமாக எந்த ஒரு விளம்பரமும் இன்றி ஆரவாரமும் இன்றி ஈகை மட்டும் முன்னிற்க செயலாற்றி வந்தார். அவரது வங்கிக்கு ஒரு நாள் காலை 10:30 மணி அளவில் அப்பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார். நேராக வங்கி மேலாளரை சந்தித்து பேசினார். அவரது கரங்களில் சால்வை ஒன்றும் ஒரு புத்தகக் கட்டும் இருந்தன. அவரோடு அவரது நண்பர்கள் சிலரும் இருந்தனர். அவரின் வேண்டுகோளின் பேரில் தமிழ் அரசியை மேலாளர் தமது அறைக்கு அழைத்தார். அவரோடு பிற ஊழியர்களையும் வரச் சொன்னார். எவருக்கும் காரணம் என்னவென்று தெரியவில்லை. அறையில் நுழைந்ததும் அவர்களுக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த மக்கள் பிரதிநிதி சொன்ன ஒரு தகவல் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. தனது குடும்ப சொத்தான 8 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை ஒரு கல்வி நிலையம் கட்டிட முந்தைய தினம் அவர் தானமளித்து பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொடுத்துள்ளார். இந்த விஷயம் எவருக்கும் தெரியாது. வலது கை கொடுப்பது இடது கை அறியாது செய்து முடித்தார். அலுவலக வட்டாரங்கள் மூலம் தகவல் தெரிந்ததும் பதிவாளரை தொடர்பு கொண்டு பேசி செய்தியை உறுதி செய்த பின் அவர் தமிழ் அரசியை பாராட்ட நேரில் வந்துள்ளதாக தெரிவித்ததோடு சால்வை அணிவித்து புத்தகங்களையும் பரிசளித்து தனது பாராட்டுதல்களை உளமாற தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தம் உரையை இவ்வாறு சொல்லி நிறைவு செய்தார். ஈகைத்திறன் என்ற மகாகவியின் சொல்லாட்சிக்கு இலக்கணம் இந்த அம்மையார். அந்த முறையில் எழுந்த கரவொலியும் மகிழ்ச்சியான வெளிப்பாட்டாக அமைந்த பாராட்டு வாழ்த்துக்களும் அடங்க சில நிமிடங்கள் ஆயின. ஈகைத்திறன் எனும் பாரதியின் கூற்றையும் ஈதல் இசைப்பட வாழ்தல் எனும் ஐயன் வள்ளுவனின் வாக்கையும் மெய்ப்பித்து கொண்டு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் அரசியை நாமும் நெஞ்சார வாழ்த்திடலாமே. குறிப்பு: இந்த கதை புனைவு அல்ல. மதுரை மாநகர் ஒத்தக்கடை பகுதியில் வங்கியில் பணியாற்றும் ஆயி பூரணம் அம்மாள் என்பவர் நிகழ்த்திய உண்மை நிகழ்வுதான். பெயரை மட்டும் கதைக்காக தமிழரசி என மாற்றினேன். கடை 7 வள்ளல்களில் ஒருவன் ஆயி அண்டிரன். இவர் பெயரிலும் ஆயி இருப்பதில் அதிசயம் உண்டோ? இந்த எளிமையான அம்மையாருக்கு குடியரசு தின விழாவில் கௌரவம் செய்தார்கள். கௌரவம் செய்ததன் மூலமாக தமிழகம் கௌரவம் எனும் சொல்லுக்கு கௌரவம் செய்துள்ளது. நாமும் அவரை மனதார பாராட்டலாமே. என்ன நேயர்களே, இன்றைய அத்தியாயமான ஈகை திறன் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த மாதிரி சில உண்மையான கதைகளை கேட்கும் பொழுதுதான் மனிதத்தின் மீதே நமக்கு நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாகிறது இல்லையா? 2 நாட்கள் முன்பு என்னுடைய சுதந்திர தின விழா அன்று நிகழ்த்திய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் நான் கூறியது போல அஞ்சலை அம்மாள், அமுஜம்மாள் போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் எப்படி தமது வீடு, நிலம், நகை அனைத்தையும் விற்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உதவினரோ, அப்படியே இந்த ஆயி பூரணம்மாள் அவர்களும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார். மேலும் இதை போன்ற உங்களுக்கு தெரிந்த உண்மையான நிகழ்வு யாராவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியே பெரிய ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் அதை நீங்க எங்களோட பகிர்றது மூலமா இந்த உலகிற்கே அறிவிக்கலாமே.
நல்லது செய்கிறவங்க கம்மியாயிட்டு இருக்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம போற்றி பாராட்டி அவங்கள பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால அது ஒரு ஊக்கமாக இருக்கும்ல. உங்களில் சிலர் அடுத்த அத்தியாயத்தின் பெயரை கண்டுபிடித்திருப்பீர்கள். நன்றி நேயர்களே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு புதிய ஆத்திச்சுடி கதையுடன் உங்களோடு இணையும் வரை விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை. கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன்.